எங்களை மிக அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, தூதர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற வாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இப்படியாக எங்களையும் உம்மை துதிக்கும்படி, போற்றும்படி, புகழும்படி தெரிந்து கொண்டதைக்கு நன்றி தருகிறேன். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறவரே, ஒருவருக்கே துதிகன மகிமை புகழெல்லாம் செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தின் திட்டத்தின் தீர்மானத்தின்படியாக தகப்பனை எங்களை அழைத்து, நாங்கள் அல்ல நீர் எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து, உம்முடைய சத்தியத்தின் மூலமாக சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அநேக உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி தேவனை மட்டுமே கொண்டு வந்ததுக்கு நன்றி தகப்பனே. மாத்திரமல்ல, மட்டும் வந்ததல்ல, இனியும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று கூட இந்த நாள் காலத்தில் சகோதரர் மூலமாக நீர் பேசியதற்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய கடமைகள் என்னவென்று செய்து அது எங்கள் கடமை மாத்திரமாக எண்ணி நாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ளாதபடி அது எங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி நாங்கள் அதை செய்ய, அதற்கு கூட தேவநீர் உம்முடைய பரிசுத்த ஆவியும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிற தகப்பனே. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே, எல்லாம் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. பாடியது போல எல்லாமே நீர் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கொடுத்ததுப்பா. இதோ இந்த சரீரமும் சரீரத்துக்குள்ளாக இருக்கிற உடல் உறுப்புகளும் ஒவ்வொன்றும் தகப்பன் நீர் எங்களுக்கு கொடுத்தது. இந்த பூமி எங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்தது. உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் சுவாசிக்க சுவாசமும் நீர் கொடுக்கிறது தகப்பனே. இதில் எங்களுடைய என்று பெருமை பாராட்டி கொண்ட ஒரு விஷயமும் இல்லை தகப்பனே. எல்லாமே உம்முடையது. இதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க, அப்பா நீரை எங்களை வழிநடத்தி வருவதற்கு நன்றி தகப்பனே. இன்னும் தகப்பனே, இன்னும் அதிகமாய் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறபடினால இன்னும் கடைசி காலத்தில் நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வாரம் தகப்பனே ஒவ்வொரு சகோதரர் மூலமாக நீர் வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்து வருவதற்கு நன்றி தகப்பனே. நாங்கள் சிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டதை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாக இருந்து நடைமுறைப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்க தேவன் தாமும் பரிசுத்த ஆவியின் ஞானத்தை கொடுக்கும்படியாக மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் தகப்பனே. இதோ கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இதோ ஆன்லைன் மூலமாக கலந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, இன்றைய பிறந்த நாள் காண்கிற சகோதரி கருத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. இத்தனை ஆண்டு காலம் சகோதரியை வழிநடத்தி அவர் குடும்பத்தை கொடுத்து, குடும்ப பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகளை தகப்பனை சத்தியத்தில் வழிநடத்தும்படியாக ஞானத்தை கொடுத்து, உங்களுடைய பரிசுத்த ஆவி மூலமாக இன்னும் தகப்பனை அதிகமாக செய்து வருவதற்கு நன்றி. விசேஷமாக இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் தகப்பனை இந்த கூட்டத்தை கூட்டி ஆராதனை தடையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்பத்தை கூட உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இது வந்து கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளின் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தகப்பனே விசேஷித்தமாக நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் நோக்கத்தையும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டு அது எவ்வளவு விசேஷித்தமானது என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய நடைமுறை இருக்கும்படியாக தகப்பனை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கேட்கிறோம் தகப்பனை. காலம் பொல்லாததாக இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்தில் நாங்கள் இருந்தாலும் கூட தகப்பனை தேவனைகளை விசேஷித்தமாக பிரித்தெடுத்து உங்களுடைய சத்தியத்தின் மூலமாக வழிநடத்தி வருவதற்கு மீண்டும் மீண்டுமாக நன்றிகளை எடுத்து வருகிறார்கள். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் தகப்பனை இது விசேஷித்தமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு உலகத்தார போல நாங்கள் இல்லாதபடி தகப்பனை தேவனை உமக்குரிய கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகார ஆவை கொடுத்திருக்கிறதுனால அப்பா என்று அழைக்கக்கூடிய தகப்பனின் அன்போடு எங்களை நடத்துகிறதுக்கு நன்றிகளை எடுக்கிறோம் பிதாவே. அப்பா நீ சிக்ஷையோடு தண்டித்திருந்தால் தகப்பன் நாங்கள் இன்னும் மட்டும் இல்லாதிருந்து போயிருப்போம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பினாலே நடத்துகிறதுனால மட்டும் நாங்கள் நிற்கிறோம். எத்தனையோ தவறுகள் நாங்கள் செய்திருந்தும் கூட எங்களை மன்னித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனை. இன்னும் கூட தகப்பனை எங்கள் சொல்லாலும் செயலாலும் பார்வையினாலும் நாங்கள் செய்கிற தவறுகளை மன்னித்தரும் தகப்பனை. இன்னும் தகப்பனை நாங்கள் தவறு இருக்கிற காரியங்களில் அது விட்டு எழுந்து இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எழுதி பிரகாசி ஒளி வந்தது என்று சொல்வது போல நாங்கள் எழுதி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சகோதரர் மூலமாக எடுத்து வருவதற்கு நன்றி. இன்றைய நாளில் செய்து கொடுத்த சகோதரர் குடும்பத்தை கருத்தில் கொடுக்கிறோம். அவர் போகிற இடங்களில் கூட அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் ஆய்க்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் கருத்தில் கொடுக்கிறோம். அப்பா இது கூடியிருக்கிற யாவரையும் மீண்டும் ஒரு விசை குடும்ப பாதத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன். எல்லா துதிய கன மகிமை புகழும் ஒருவருக்கு செலுத்தி ஆண்டவரும் கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சிறிய ஜெபத்தையும் கூடியிருக்கிற யாவரையும் கருத்தில் கொடுக்கிறோம். அப்பா நீரை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக, ஒன்றானுமே தேவனாயிருக்கிற யெகோவாவுடைய அன்பும் பெருமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் வழிநடத்துதலும் சதாகாலம் அனைவரோடு இருக்கலாம்.